ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோச்சிங் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா M10 ட்ரிப் டபுள் சிப் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொச்சினா வீட்டு மேலே சென்டர் வீட்டு மேலே உட்காந்துருக்கோம். ஆனால் இங்கேன்னு போயிட்டு இருந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் அடிச்சிருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயும் ஆடிட்டு சுட்டுட்டு இருந்தேன், ஒருத்தரும் காணோம். அது பார்த்தீங்கன்னா ஊக்காங்க போட்டு நான் பார்த்தீங்கன்னா கீழே போய் அடிக்கலான்ட்டு கீழே போயிட்டு இருந்தேன். நம்ம டீம்மேட்டும் பின்னாடி இருந்து வந்து அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டும் இன்னொருத்தரும் சண்டை போட்டிருந்தாங்க. குறுக்கால் நான் போய் நான் அடித்து பார்த்தீங்கன்னா நான் நாக்காயிருவேன். எப்படி அடித்தானே தெரியல, அவன் ஹேக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தான். அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சிட்டான், அங்கேயும் இங்கேயும் போட்டு இது பண்ணிட்டான். இப்போ தான் நம்ம தலைவர் வேறு லெவலில் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்கேயும் குளோல் போட்டு செம்மையாக அடிப்பான் பாருங்க. நான் ஒரு டவுன் அடிச்சானா, அதுக்கப்புறம் இன்னொரு டவுன் அடிப்பான் பாருங்க. இந்த பக்கம் சைடில் போய்ட்டு அடிக்கலாம்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இங்கே ஒரு 1 டேப் இருந்துச்சு. ஆனால் சவால் 126 போச்சு. சரி, இங்கே பின்னாடி இருந்து எவனை அடித்தான். திடீர்னு இங்கே போய் அடிப்போம், அடி உழுவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து அழுத்தி பிடிச்சிருவானுங்க. பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிட்டாங்க. சரி, 6th ரவுண்ட் வந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கன்னா அப்சர்வேட்ரி, ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துட்டேன், AWM எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோல் பார்த்தீங்கன்னா எடுப்பேன். இப்படி 2 குளோல் இருந்துச்சு. சரி, அதனால் குளோல் தேவையில்லைன்ட்டு ஷார்ட் ரேஞ்சு ஏதோ ஒரு கன் வந்துட்டு தாம்சன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நானும் போய்ட்டு இருந்தேன். AWM எடுத்து இந்த அப்சர்வேட்ரி இந்த வீட்டு இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துடலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா AWM எடுத்துகிட்டு சுட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 150 கொடுப்பேன் பாருங்க. 50 கொடுக்கணும் மாட்டேன். அவன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். மேலே ஒரு 150 கொடுத்தேன். மேலே நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு 150. அப்புறம் நம்ம டீம்மேட்டில் போனாங்க, எனிமி சிம் காட்டுச்சு. இன்னொரு 150 பார்த்தீங்கன்னா 106 கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அடித்து முடிச்சிருவானுங்க, என்ன AWM அடித்து முடிச்சிருவானுங்க. அந்த ரஃபேல் கரெக்ட் வச்சுருப்பானுங்கிறது டக்குன்னு எங்கேருந்து அடித்தானே தெரில, மண்டையில் சுட்டான். MP5 எடுத்து நம்ம டீம்மேட்லாம் 2 பேரும் போய் இறங்கி அடிப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து ஒருத்தர் வந்தான்னு 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் டவுன் பண்ணிடுவாங்க நம்ம டீம்மேட்டை. இவரும் பார்த்தீங்கன்னா கிரினேட் போடுவார். பார்த்தீங்கன்னா யாரும் சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கோப்ரா MP வச்சுருந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்காகி நின்ட்டார். நான் சின்ன தெரில, இந்த பக்கம் பாருங்கள், ஸ்ட்ரக்காகி நின்ட்டார். என்ன சின்ன தெரில, அதாவது ஆஃப்லைன் போயிட்டாரா என்னன்னு தெரில, அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்ட்டார். அவங்க பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டானுங்க. இப்போ தான் ஃபைனல் மேட்ச்சு, ஃபைனல் ரவுண்டு, ஓகேங்களா? 3-3 இங்கேனா ஃபேக்ட்ரி, ஓகேங்களா? இப்போ புதுசாக வந்துருக்குது ஐஸ் ஃபேக்ட்ரி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கூட நம்ம M10 3rd சிப் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து AWM எடுத்து விட்டு இந்த ஹெல்மெட்டு 3rd லெவல், ஃபெஸ்ட்டு 3rd லெவல், குளூவாலு, கிரினேடு, ஃப்ளாஷ் ஃப்ரீஸ், அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட்டு அந்த கார்டன்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போய் அடிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சரி கிரினேட் போடுவோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எடுத்து போட்டேன். சரி வரட்டும், அதுக்கப்புறம் போடலான்னு பார்த்தீங்கன்னா வந்தவரம் போட்டேன். பார்த்தீங்கன்னா யாரும் சிக்க மாட்டானுங்க. ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எங்கே போச்சுன்னே தெரில. இதில் ஏறி மேலே போனாலும் முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா M10 எடுத்துகிட்டு நின்றுருந்தேன். சரி, லாஸ்ட் ரவுண்டில் பொறுமையாக தான் ஆடுவோன்ட்டு பொறுமையாக நின்றுட்டுருந்தோம். நீங்கள் டீம்மேட் அப்படி தான் பொறுமையாக தான் நின்றுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தே எவனும் வரலன்ட்டு அந்த பக்கம் மேலேருந்தே எவனை அடித்தான். டக்குன்னு க்ளோவில் போட்டு டக்குன்னு மெடிக்கெட் போட்டிருந்தேன். சரி, அவனை அடிப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டுருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடுவான் மேலே. இந்த இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடிச்சிருவேன்.
ஒரு நாள் கடைசி அவன் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிருவான். நம்ம டீம்மேட்டில் எல்லாருமே செத்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா செத்துருவேன் பாருங்கள். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாக்கு அடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி ரிவைவ் பண்ணிட்டே இருந்தானுங்க. டக்குன்னு இன்னொரு நாள் செம்ம டேமேஜ் பண்ணேன். தென் டக்கு வந்து அடிச்சிருவானுங்க மேக்ஸ் 1 வச்சுட்டு. ஸோ பாய் காய்ஸ்.